சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் சில சமயம் சிலரை நினைக்கும் பொழுது மன வருத்தமாக இருக்கும். முக்கியமாக சொல்ல போனால் அதிகமாக ஒருவரை நம்பி இருப்பீர்கள். அந்த நபர் திடீரென்று விட்டு போன பிறகு அடுத்தது யாரையுமே நம்பக்கூடாது என்ற ஒரு முடிவுக்கு வருகிறீர்கள். இது நீ மட்டுமல்ல, பொதுவாக இங்கு இருக்கும் எல்லோரும் எடுக்கும் முடிவுதான். ஆனால் சிலர் ஒரு காலகட்டம் வந்த பிறகு ஒரு நல்ல துணை வந்துவிட்டார்கள் என்று தெரிந்து அந்த துணையை தேர்ந்தெடுக்கிறார்கள். ஆனால் சிலர் அப்பொழுதும் யாரையும் நம்பாமல் நிச்சயமாக இதற்கு மேல் நான் எந்த ஒரு தவறையும் செய்ய மாட்டேன் என்று தனிமையில் இருக்கிறார்கள். தனிமையில் இருக்கும் பொழுது வருத்தமானது அதிகமாகுகிறது. ஒவ்வொரு காலகட்டமும் நமக்கென்று யாரும் இல்லையே, நமக்கு ஒரு பிரச்சனை வந்தால் பார்த்து கொள்வதற்கு எந்த ஒரு ஆளும் இல்லையே என்ற ஒரு கவலை. அந்த கவலையானது காலப்போக்கில் மிக மிக பெரிய மன வருத்தத்தை தருகிறது. இதெல்லாம் இருக்கக்கூடாது என்றுதான் ஒவ்வொரு பிடிக்கிறதோ இல்லையோ அந்தந்த துணையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு தவறு செய்தால் பிடிக்காது. அதையெல்லாம் விடு. உன்னுடைய வாழ்க்கையில் யாருமே இல்லாத தனியாக நிற்கிறாய். ஒரு தனியாக நிற்கும் பொழுதுதான் உறவுகள் என்றால் என்னவென்றே புரியும். ஆனால் சிலருடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது எல்லா உறவுகளும் அமோகமாக இருப்பார்கள். சிலருக்கு உறவுகள் கூட சரி இருக்காது. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் தேடி வந்த உறவும் சரியில்லை, சுற்றி இருக்கும் நண்பர்களும் சரியில்லை. அதே சமயம் ஆறுதலாக ஒரு வார்த்தையை சொல்லக்கூட ஒரு ஆள் கூட கிடையாது. நீ சொல்லும் ஒவ்வொரு விஷயத்தையும் கேலியாகவும் கிண்டலாகவும் இல்லை ஒரு கதையாகவும் கேட்கத்தான் இங்கு ஆட்கள் இருக்கிறார்களே தவிர, ஆனால் ஒரு உணர்ச்சியோடு உனக்கு இப்படியெல்லாம் நடந்துட்டா என்று கேட்பதற்கு ஆள் கிடையாது. ஏனென்றால் உனக்கு அது வாழ்க்கை, மற்றவர்களுக்கு அது கதை. அதனால்தான் சொல்வேன், உங்களுடைய கதைகளை மற்றவரிடம் பகிர வேண்டாம் என்று. வாழ்வில் நீ எல்லா நேரத்திலும் மற்றவரை தேடுகிறாய். அதாவது என்னவென்றால், யாரிடமாவது நம் மனதில் இருக்கும் காயத்தை சொல்லலாமா என்று. அவர்கள் அனைவரும் என்ன செய்கிறார்கள்? உன்னுடைய செய்தி தெரிய வேண்டும் என்று கேட்கிறார்கள். நீ என்ன நடக்கிறது, உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, என்ன மாதிரியான வாழ்க்கையை நீ போய்கொண்டு இருக்கிறாய் என்று தெரிந்து கொள்ள. ஆனால் ஒரு ஆபத்து என்று வந்தால் கேட்டாலும் இல்லை உதவி என்று கேட்டாலும் பயந்து ஓடுகிறார்கள் உன்னை பார்த்தால் கூட. ஆனால் உன்னுடைய வீட்டு நியாயம் தெரிய வேண்டும் என்றால் வந்து அமர்ந்து என்ன பழைய மாதிரி ஆகிவிட்டாயா, நல்லபடியாக இருக்கிறாயா என்று கேட்கிறார்கள். அது எல்லாம் அக்கறை கிடையாது. அதெல்லாம் உன்னுடைய குடும்பத்தில் நடக்கும் சூழ்நிலை எப்படி என்பதை தெரிந்து கொள்ள. ஆனால் உதவி என்று கேட்ட அடுத்த நிமிஷம் ஓடிவிடுவார்கள். இதுதான் உறவுகள். உன்னை சுற்றி இருப்பவர்கள் நல்ல நண்பர்களும் இல்லாமல் நல்ல உறவும் இல்லாமல் படாத பாடுபடுகிறார். உன்னை பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் தோன்றும், இந்த பிள்ளைக்கு ஏன் இவ்வளவு மனவேதனை? பணத்தாலும் அதற்கு எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்கவில்லை. அதற்கு பிறகு உறவுகளாலும் எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்கவில்லை. இந்த பிள்ளைக்கு நிச்சயமாக ஒரு நல்ல துணையை, வாழ்க்கையில் ஒரு நல்ல நண்பனை கொடுக்க வேண்டும் என்று. தங்கமே, இந்த சாய் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையையும் ஒரு நிரந்தரமான ஒரு நல்ல துணையையும் தரலாம் என்று நான் முடிவெடுத்திருக்கிறேன். இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்த அனைத்து கஷ்டங்களும் போய்விட்டது. இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களாகத்தான் இருக்கும். பல பேருக்கு உன்னுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது கேலி கிண்டல் இப்படித்தான் இருக்கும். பின்பு பேச ஒரு கதை கிடைத்தது போல இருக்கும். ஆம், இவளுடைய வாழ்க்கை கிடைத்து விட்டது, இன்றைய நாள் இவளை வைத்தே ஓட்டிவிடலாம் என்று ஓட்டுவார்கள். ஆனால் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய ஒரு வேதனையை தரும். ஆறுதல் சொல்லக்கூட ஆள் இல்லாமல் தவிக்கிறாய். தங்கமான பிள்ளைக்கு இந்த அளவுக்கு மன வருத்தத்தை இனிமேல் தரக்கூடாது என்றுதான் நான் முடிவெடுத்து விட்டேன். பொறாமைப்பட்ட சிலர் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து மிக மிக
கண் வைத்து விட்டார்கள். அதனால்தான் உனக்கென்று ஒரு உறவு இல்லாமல் போய்விட்டது. ஒரு மனம் திறந்து பேசுவதற்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல நண்பர்கள் இல்லாமல் போய்விட்டார்கள். ஆனால் இனிமேல் வரும் காலகட்டம் அப்படியெல்லாம் இருக்காது. மிக மிக பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குவேன். உனக்காக, நிச்சயமாக உனக்காக எல்லாவித அற்புதத்தையும் எல்லாவித அதிசயத்தையும் இந்த சாய் நிச்சயமாக சத்தியமாக செய்வேன். சமயம் உன்னிடமே எல்லா விஷயத்தையும் வாங்குவார்கள். சொல்லப்போனால் உன்னிடமே இதை தா, அதை தா, இது எனக்கு இந்த நேரத்தில் இந்த ஒரு விஷயம் தேவைப்படுகிறது, அந்த ஒரு விஷயம் தேவைப்படுகிறது என்று சொல்லி சொல்லி உன்னிடமிருந்து எல்லாத்தையும் பெற்றுக்கொள்வார்கள். ஆனால் உனக்கென்று ஒன்று வந்தவுடன் ஓடுவார்கள். அது யாரென்று உனக்கே தெரியும். அந்த அளவுக்கு அவர்கள் எல்லாம் நல்லவர்கள். ஆனால் இப்பொழுது நான் உனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உறவை தரப்போகிறேன் பார்த்தியா? அந்த உறவை நீ கெட்டியமாக பிடித்து கொள்ள வேண்டும். உனக்கு ஆறுதலாகவும் மனதை தேற்றவும் மிகப்பெரிய ஒரு உதவியாக அந்த துணை இருக்கும். ஆனால் அந்த துணையையுமே நீ சந்தேகப்பட்டு விட்டுவிட்டாயானால் நிச்சயமாக உனக்கு திரும்ப ஒரு நல்ல துணை கிடைக்காது. பல பேருக்கு நான் உதவி செய்வேன், அதாவது சொல்லப்போனால் என்னை நம்பி காத்திருப்பவர்களுக்கு. ஆனால் அதுவே என்னை நம்பாமல் இருப்பவர்களுக்கு நான் உதவி செய்வது கிடையாது. ஏன் தெரியுமா? நான் என்னத்தான் செய்தாலும் செய்யவில்லை என்றுதான் சொல்ல போகிறார்கள். ஏன் நான் அப்படியே விட்டுவிடுவேன். நான் மட்டுமல்ல, யாராக இருந்தாலும் அப்படித்தான். ஏன் நீயே உன்னை நம்பியவர்களுக்குத்தானே செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவாய்? அதனால்தான் நான் சொல்கிறேன், நீ என்னை நம்புகிறாய், நீ என்னை சாய் நல்ல விஷயத்தை செய்து கொடுப்பார், பல பேருக்கு உதவியாக இருந்து நிச்சயமாக எனக்கும் உதவியாக இருப்பார் என்று நீ நம்புகிறாய். அது நிச்சயமாக உனக்கு நல்லபடியாக உன்னுடைய மனதில் இருக்கும் அனைத்து காரியங்களையும் நடத்துவேன். இது மட்டுமல்ல தங்கமே, நீ துணையே இல்லை, நமக்கென்று ஆள் இல்லை, நமக்கு ஏதாவது ஒன்றென்றால் பார்த்து கொள்ள ஆள் இல்லை என்று கவலைப்படுகிறாய் அல்லவா? இந்த கவலைகள் அனைத்தையும் போக்கும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியான ஒரு நல்ல விதமான பாசத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆளை நான் உன்னை தேடி வர வைப்பேன். இதை கேட்கும் பொழுது சில நேரம் உனக்கு சந்தோஷமாக இருக்கும், அதுவே சில நேரம் சந்தேகமாகவும் இருக்கும். நிஜமாகவே வருவார்களா? நமக்காக நின்று பேசுவார்களா? நமக்காக எல்லா விஷயத்தையும் உண்மையாக செய்வார்களா என்று. ஏனென்றால் உண்மையையே பார்க்காத நீ, எல்லாரும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் காசுக்கும் பணத்திற்கும் உன்னுடைய தேவைக்கும் அவர்கள் எல்லாம் உன்னை கஷ்டப்படுத்தியதனால் உண்மையா உறவுகளா என்று அப்படியாகிவிட்டது. நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு உண்மையான ஒரு பாசத்தை கொடுப்பதற்கு ஆள் நிச்சயமாக நான் அனுப்புவேன். அது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். கண்டிப்பாக கவலைகளை தூக்கி எறி. எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் நிச்சயமாக நல்லதொரு மாற்றங்கள் கிடைக்கும். நீ எவ்வளவோ வாழ்க்கையில் போராடிவிட்டாய். இனிமேல் வரும் காலகட்டங்கள் எதுவாக இருந்தாலும் நான் பார்த்து கொள்வேன். நம்பிக்கைதான் ஒருவனுடைய வாழ்க்கையில் மிக மிக சிறந்த ஒரு விஷயம். அந்த நம்பிக்கையை வை. நீ வணங்கும் தெய்வத்தின் மீது நம்பிக்கையை வை. கண்டிப்பாக நீ வணங்கும் தெய்வம் உன்னை காப்பாற்றி வழி நடத்தும். நானே உனக்கு அனைத்திற்கும் பொறுப்பாக இருந்து வாழ வைப்பேன். நான் இனிமேல் உன்னை விட்டு ஒரு நாளும் ஒரு பொழுதும் நகர்ந்து செல்ல போவது கிடையாது. நீ அவ்வளவு பத்திரமான இடத்தில் இருக்கிறாய். தெய்வத்துடைய கைப்பிடியில் இனிமேல் எல்லாம் நல்லதே நடக்கும். எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.